இருக்கும். Since we are studying about the prophecy which is relating to United States, we are going to look at the second beast. அமெரிக்காவை குறித்து நம்ம படிக்கிறதுனால அந்த இரண்டாவது மிருகத்தை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்து வருகிறோம். So let's turn our Bibles to Revelation the 13th chapter and verse 11. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம என்ன செய்வோம் வாசிப்போம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. மலு சர்ப்பத்தை போல பேசினது. So here you can see, last week we had seen almost about 5 descriptions about this beast. இந்த வசனத்துல அந்த இரண்டாவது மிருகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒரு 5 முக்கியமான காரியம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. And overall we looked at 7 important descriptions. மொத்தமா வேதாகமத்துல இந்த மிருகத்தை குறித்து ஒரு 7 காரியங்களை குறித்து விவரித்து பேசுகிறது. How many of you remember that? யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? நம்ம என்ன படிச்சோம்? அந்த 7 காரியம் ஞாபகம் இருக்குங்களா நம்ம படிச்சது? I hope you remember that. So let's describe this once again and we will repeat it so that we will not forget. உங்க எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். நம்ம படிச்சத இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லலாம் மீண்டுமாக திருப்பி பார்க்கலாம். Point number 1, it is a second beast. சரி, முதலாவது கருத்து அந்த இரண்டாவது மிருகத்தை பத்தி படிச்சிட்டு இருக்கோம். அது முதலாவது கருத்து என்னது? இது எத்தனாவது மிருகம்? இரண்டாவது மிருகம். The next one is it comes out of the earth. இரண்டாவது கருத்து என்ன? 11வது வசனத்துல இருந்து அது பூமியில இருந்து எழுச்சி எழும்புனது. The third one, it is going to be like a lamb. மூன்றாவது காரியம் 11வது வசனத்துல இருந்து ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிறது. It has 2 horns. நாலாவது காரியம் 11வது வசனத்துல இருந்து 4 கொம்புகளை உடையதாக இருக்கிறது. It speaks as a dragon. அஞ்சாவது காரியம் அதே 11வது வசனத்துல இருந்து வலு சர்ப்பத்தை போல நினைச்சு பேசுச்சு. It worships and make the whole world worship the first beast. இது முதலாவது மிருகத்தை வணங்கும்படி பூமியின் குடிகளுக்கு என்ன செஞ்சுச்சு சொல்லிருச்சு. And it enforces the mark of the beast. அது மிருகத்தின் முத்திரையை அமலுக்கு கொண்டு வந்தது என்பதெல்லாம் பார்த்தோம். How many of you heard about the mark of the beast? எத்தனை பேர் இந்த மிருகத்தின் முத்திரையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க? Have you heard about it? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. Yes, you heard about the mark of the beast. The mark of the beast will be enforced by the second beast. Please understand that. மிருகத்தின் முத்திரையை யாரு அமல்படுத்துவா அப்படினா அந்த இரண்டாவது மிருகம் தான் அமல்படுத்தும். Now if you start hearing people, they have all kinds of fabrications with regarding to the mark of the beast. இந்த மிருகத்தின் முத்திரையை குறித்து இன்னைக்கு अनेक பேர் கட்டுக்கதைகளையும் தானே உண்டாக்குன சில கதைகளை என்ன செஞ்சுக்கறாங்க இன்னைக்கு வைத்திருக்காங்க. They will say computer is the mark of the beast, or maybe vaccine is the mark of the beast, or AI is the mark of the beast. It's all their own imagination. அதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்க கணினின்னு சொல்றாங்கல அதுதான் மிருகத்தின் முத்திரை, செயற்கை நுண்ணறிவு ஏஐன்னு சொல்றாங்க அதுதான் மிருகத்தின் முத்திரை என்று பல காரியங்களை குறித்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க. The Bible makes it clear so that we don't have to misunderstand. வேதாகமம் மிருகத்தின் முத்திரை வந்து ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. அதை குழம்பவே அவசியம் இல்ல. So we need to know that the mark of the beast is enforced by whom? It is by the second beast. ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து வைத்துக்கணும். இந்த மிருகத்தின் முத்திரை யாரால கட்டாயப்படுத்தப்படும் என்று சொன்னா இந்த இரண்டாவது மிருகத்தினால இந்த உலகத்துக்கு அமல்படுத்தப்படும். So let's begin to understand. We looked at it last week. We are going to quickly look at it again. போன வாரம் ஏற்கனவே நம்ம இத பார்த்தோம். அதனால கொஞ்சம் வேகமா நம்ம கொஞ்சம் படிக்க போறோம். I want you to turn your Bibles to the book of Daniel, the 2nd chapter and verse 23. தானியேல் 2ஆம் அதிகாரம் 23. 7th chapter and verse 23. தானியேல் 7:23 படிங்க. தானியேல் 7:23 படிங்க. Now you begin to understand what does the beast represent in the Bible in prophetic language. வேதாகமத்துல தீர்க்க தரிசனத்தினுடைய மொழியில கண்ணோட்டத்துல மிருகம்னா என்ன அத முதல்ல புரிஞ்சுக்கணும். மிருகம்னா என்ன? அது மிருகம் கிடையாது. மிருகம்னா என்ன? தானியேல் 7:23 படிங்க. So as you are looking at it, can you tell me all the 7 points? சரி, இப்போ இந்த வசனத்தை நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த 7 கருத்து படிச்சோம்ல அந்த 7 கருத்து சொல்லுங்க. From Revelation the 13th chapter. வெளிப்படுத்தல் 13ல இருந்து அந்த இரண்டாவது மிருகத்தை குறித்து 7 பாயிண்ட் படிச்சோம்ல. It is going to be the second beast. அது இரண்டாவது மிருகம் பூமியில இருந்துச்சு. அது ஆட்டுக்கு இருந்துச்சு. 2 கொம்பு இருந்துச்சு. It speaks like a dragon. It worships the first beast. முதலாவது மிருகத்தை வணக்கம் செய்யும். And it will enforce the mark of the beast. மிருகத்தின் முத்திரையை கட்டாயப்படுத்தும். So keep that in the back of your mind as we are going to read this. What does a beast in the Bible represent? இதை எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த மிருகம்னா என்ன? வேதாகம தீர்க்கதரிசனத்தின்படி மிருகம்னா எதை குறிக்கும்? தானியேல் 7:23
படிங்க. அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யம். So here it clearly tells us that a beast in the prophecy represents what? A kingdom or a king or a nation or a power. இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு மிருகம் எதை குறிக்கும்? ராஜ்யத்தை குறிக்கும், இல்ல ஒரு ராஜாக்களை குறிக்கும், இல்ல ஒரு வல்லமை அது என்ன செய்யாது குறிக்கும், இல்ல ஒரு அதிகாரத்தை அது என்ன செய்யும் குறிக்கும். This evening we are looking at the prophecy that is recorded in the book of Revelation. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் தான் இந்த சாயங்காலத்துல நம்ம ஆராய போறோம். So prophecy means what God had predicted that will take place in the future. தீர்க்க தரிசனம்னா என்ன? எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதோ அதை முன்பாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காங்க? கணித்து வேதாகமத்துல சொல்லியிருக்காங்க. And when the prophecy is fulfilled, we call it as history. இப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது அதை தான் சரித்திரம் என்று நம்ம சொல்றோம். So God predicts way in advance of what is going to take place. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக என்ன நடக்க பின்னாடி என்ன நடக்க போகுது அது முன்பாகவே தேவன் என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க. So we need to understand it is the privilege of every person who has the Bible in his hand to understand what is going to take place in the future. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது என்பதை புரிந்து கொள்றோம் பாத்தீங்களா? அது வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கிறோம். Otherwise there's no use of God recording these things in his word. அது ஒருவேளை ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு பயன் இல்ல அப்படினா வேதாகமத்துல இத பதிவு செய்வதற்கு அவசியமே கிடையாது. The reason why God has recorded is to prepare his people for these events to come and he is soon coming. பின்னாட்கள் என்ன நடக்க போகுதோ அந்த பின்னாட்கள் வரக்கூடிய ஆபத்துக்கு நம்மை காப்பாற்றுவதற்காக தான் தேவன் தீர்க்க தரிசனங்களை வேதாகமத்துல பதிவு So let me செய்கிறார். ask you this, what does the beast represent? சரி, ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க ஆசைப்படுறேன். மிருகம்னா எது குறிக்கும்? It's kingdom or a nation. Keep that in your mind. ராஜா இல்ல ராஜ்யத்தை அது என்ன செய்யும்? குறிக்கும். So if the second beast represents what? அப்படினா வெளிப்படுத்து 13ல இரண்டாவது மிருகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படினா என்ன அர்த்தம்? It's a second nation that is represented in the prophecy. அப்படினா இரண்டாவது மிருகம் என்று சொன்னா இரண்டாவது ராஜ்யம் என்று அர்த்தம். How சரிங்களா? many of you understood thus far? இந்த கருத்து Praise புரிஞ்சுங்களா? God for that. Now this beast, from where does it come? சரி, இப்ப அடுத்து இந்த மிருகம் எங்க இருந்து வந்துச்சு? It comes from the earth. So we are going to look at these descriptions one by one. இப்ப இந்த 7 கருத்து நம்ம படிச்சோம்ல, 7 குறிப்புகள். அத ஒண்ணு ஒண்ணா நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். So this beast, last week we had looked at when does this beast appear? பொதுவாக நம்ம பார்த்தோம். இந்த இரண்டாவது மிருகம் எப்ப எழும்பும், எப்ப வரும், காலகட்டம் என்ன, அதை குறித்து போன வாரம் நம்ம பார்த்தோம். Now if the beast which represents a nation comes up according to the Bible prophecy, then you know that what the Bible prophecy predicts about that nation is true. இப்ப இந்த மிருகம் இந்த காலகட்டத்துல தான் வந்துச்சு அப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படினா அத வேதாகம தீர்க்கதரிசனங்கள கண்ணோட்டத்துல நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது சரியா பொருந்துது என்று சொன்னா நம்ம சரியா சொல்லிடலாம் இந்த ராஜ்யம் தான் அது அப்படினு சொல்லலாம். Do you all agree with that? Yes. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? So that's what we are going to look at. அதனால தான் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நம்ம என்ன பார்க்க போறோம். So we are going to spend some time in Revelation the 13th chapter. Let's read verse 10. வெளிப்படுத்து 13ஆம் அதிகாரத்துல கொஞ்ச நேரம் நம்ம செலவிட போறோம். 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்து 13 10வது வசனம் பாருங்க. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே இருக்கிறது. So here it is talking about that something is going to captivity because it had made others to come into captivity. இந்த வசனம் சொல்லுது சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் என்ன செய்வான்? சிறைப்பட்டு போவான். அப்படினா இவன் பல பேரை சிறைப்படுத்தினா இப்போ அவனே சிறைப்பட்டு போவான்னு இந்த வசனம் சொல்லுது. This is referring to the first beast. இந்த 10வது வசனம் எத்தனாவது மிருகத்தை குறித்து பேசுதுன்னா முதலாவது மிருகத்தை குறித்து என்ன செய்து பேசுது. So the Bible predicts that because the first beast has put people into captivity, it is also going to go into captivity. அப்படினா வேதாகமம் எதை தீர்க்கதரிசனமா சொல்லுதுன்னு சொன்னா இந்த முதலாவது மிருகம் பல பேரை சிறைப்படுத்தி பண்ணிச்சு. அதே போல இந்த முதலாவது மிருகம் சிறைப்பட்டு போகும் என்று சொல்லப்படுது. Now this captivity is mentioned in relation to
the second beast. இந்த சிறைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இரண்டாவது மிருகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி பேசப்படுது. So what you need to understand is, by the time the first beast is taken into captivity, the second beast should start coming up. இத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். 10வது வசனத்துல முதலாவது மிருகம் எங்க போகுது? சிறைப்படுத்த போகுது. அப்படினா இரண்டாவது மிருகம் எப்போ வரும்? 10வது அந்த முதல் மிருகம் சிறைப்பட்டு போற அந்த சமயத்துல இரண்டாவது மிருகம் என்ன செய்யும்? எழும்புது. In order to understand that, let's read verse 10 and then read 11. இப்போ இத கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும்னா 10வது வசனத்தை படிங்க, 11வது வசனத்தை படிங்க. சிறைப்படுத்திக் கொண்டே போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். So here it is talking about captivity. Am I right? 10வது வசனம் எதை குறித்து பேசுது? சிறைப்பட்டு போகிறதை குறித்து பேசுது. Now read verse 11. இப்போ 11வது வசனம் பாருங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. Now did you see the connection? இப்ப அந்த 10வது வசனத்துக்கு 11வது வசனத்துக்கு கூடிய தொடர்பு புரியுதுங்களா? சம்பந்தம் இருக்குதா இல்லையா? Yes. என்ன சம்பந்தம் இருக்கு? By the time the first beast is taken to captivity, you should see the second beast coming down. இந்த 10வது வசனத்துல முதலாவது மிருகம் சிறைப்பட்டு போகுதுன்னு பேசுது. சிறைப்பட்டு போகிற அந்த சமயத்துல இரண்டாவது மிருகம் என்ன செய்யுது? எழும்புது. How many of you understood up to this? இதுவரைக்கும் Praise புரியுதுங்களா? God for that. ஆண்டவர் சொல்றோம். Now let's look at, when does this happen? When does this beast come into captivity? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இந்த 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த முதலாவது மிருகம் எப்ப சிறைப்பட்டு போச்சு? அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் இரண்டாவது மிருகம் எப்ப வந்துச்சு அப்படின்னு. So when we are able to understand when the first beast is taken into captivity, now suddenly we need to look at whether the second beast is coming up or not. எப்ப அந்த முதலாவது மிருகம் சிறைப்பட்டு போகுச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இரண்டாவது மிருகம் எப்ப எழுப்பிச்சு என்பதை நம்ம செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். Is that clear? இதுவரைக்கும் புரிஞ்சுங்களா? Now let's look at when this, about the first beast and the timing in which it is going to occupy the power. சரி, அப்புறம் இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த முதலாவது மிருகம் எப்ப சிறைப்பட்டு போச்சு, எப்ப ஆட்சி செய்தது, ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு, அதை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் இரண்டாவது மிருகம் எப்ப இருந்துச்சு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதனால இப்ப முதலாவது மிருகத்துடைய காலகட்டத்தை கண்டுபிடிக்க போறோம். Now let's read Revelation, the 13th chapter. I want you to read verse 1 and then we'll go to verse 5. சரி, வெளிப்படுத்தல் 13ல முதலாவது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நம்ம படிக்கலாம். சரிங்களா? பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. So what I want you to understand is the first beast comes from the sea. நான் ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலாவது மிருகம் சமுத்திரத்திலிருந்து என்ன செய்யுது? எழும்புது. So first beast comes from where? சரி, இப்ப சொல்லுங்க, முதல் மிருகம் எங்க இருந்து எழும்புது? பாத்தீங்களா? முதல் மிருகம் comes from the sea. Again, let me ask you, first beast comes from where? It comes from the sea. முதல் மிருகம் வசனத்துல அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். The second beast comes from where? It is from the earth. முதல் வசனம் பாருங்க, வேறொரு மிருகம், இரண்டாவது மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். I want you to understand this distinction. இந்த வித்தியாசத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல் மிருகம் எங்க இருந்து எழும்புது? இரண்டாவது மிருகம். Now talking about the first beast, let us see in verse 5. சரி, அப்ப இந்த முதலாவது மிருகத்தை குறித்து பேசும்போது இந்த 5வது வசனத்துல இந்த முதலாவது மிருகம் எவ்வளவு ஆண்டு அது ஆளுகை செய்யும் என்பதை குறித்து பேசுது. பாருங்க 5வது வசனம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. So here it says that the first beast will have authority to persecute God's people for how long? 42 months. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது மிருகம் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துவதற்கு எத்தனை காலம் கொடுக்கப்பட்டுச்சா? 42 மாதங்கள். So you remember we began by saying that the dragon is angry with God's church. ஒரு காரணம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், வெளிப்படுத்தல் 12:17ல வலுசர்ப்பமானது உண்மையான சபையின் மேல எப்படி இருக்கலாம்? கோபமுடையதா இருக்குது. But Satan is not going to come directly and try to attack. ஆனா சாத்தான் அப்படியே நேரடியாக
வந்து தேவனுடைய ஜனத்தை போய் துன்பப்படுத்த போறது கிடையாது. It will use people. அவன் என்ன செய்ய போறான்? அவனுடைய ஜனங்களின் சில அதிகாரத்தை பயன்படுத்தி தேவனுடைய ஜனங்களை It will தாக்க use போறான். nations. அவன் ராஜ்யங்களை பயன்படுத்தி தேவனுடைய ஜனங்களை தாக்க போறான். And that is how it can control and persecute God's people. அப்படிதான் அவன் தேவனுடைய பிள்ளைகளை அவன் பக்கத்துல வைத்து கொண்டு அவனை துன்பப்படுத்துவதற்கு So we have learned here for how long is this power going to have control to persecute God's people. இந்த வசனத்தின்படி இந்த முதலாவது மிருகம் எவ்வளவு காலம் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும், எவ்வளவு காலம் ஆட்சி செய்யும் சொல்லுது இந்த வசனம்? 42 மாசம். 42. Now you want to know what 42 months mean. இப்போ உங்க அடுத்த கேள்வி என்ன? இந்த 42 மாசம் என்ன, எத்தனை ஆண்டு, எங்க ஆண்டு, இந்த கேள்வியில உங்க மனசுல வந்திருக்கும் அப்படிதானே? How many of you want to know what is this 42 months? எத்தனை பேருக்கு இந்த 42 மாசம்னா என்னன்னு படிக்க ஆசையா இருக்குது? We all are interested. எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது. Go back to Revelation the 11th chapter. சரி, இப்ப இந்த 42 மாசம்னா எத்தனை ஆண்டு இருக்கு? வெளிப்படுத்தல் 11 and verse 2. இரண்டாம் வசனம் மூணாம் வசனத்தை நம்ம இரண்டாம் வசனம் படிங்க. இரண்டாம் வசனம் ஃபர்ஸ்ட். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புதை ஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். So did we get this 42 months? சரி, இப்ப அதே வெளிப்படுத்தல் 13:5 படிச்ச அதே 42 மாசம் இந்த வசனத்தை பேசப்படுதா இல்லையா? Yes, சொல்லப்படுதுங்களா இல்லையா? Yes. So it is talking about the same event. சரிங்களா? அங்க பேசின அதே சமயத்தை தான் இங்கேயும் பேசப்படுது. Now we want to know what the 42 months mean. இப்ப அந்த 42 மாசம்னா எதை குறிக்குது என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். You know, the Bible makes it very clear so that we don't have to break our heads to understand. நம்ம தலையை அடிச்சு உடைக்கலாம் தேவையில்லை. வேதாகமம் அப்படியே பதில் கொடுக்குது பாருங்க. You just have to have a little energy to go to the next verse. அடுத்த வசனத்தை படிக்கிறது கொஞ்சம் சக்தி இருந்தாலே போதும். அந்த 42 மாசம் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். Let's read that. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். So 42 months is equal to 1260 days. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இரண்டாவது வசனத்துல 42 மாசம் வந்துச்சு. மூணாவது வசனத்துல 1260 நாட்கள். அப்ப 42 மாசம்னா எத்தனை நாட்கள்? 1260 நாட்களை குறிக்குது. How did we get this number? எப்படி இந்த எண்ண நமக்கு எண்ணுக்கு வந்தோம்? Bible prophecy, 1 month is equal to 30 days. So you multiply 42 into 30, you get 1260. எப்படி 1260 நாட்கள் எப்படி சொல்றோம்னா, ஒரு வேதாம தீர்க்கதரிசனப்படி ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள். அப்படின்னா 42 மாசத்துக்கு எத்தனை நாட்கள்? 42 into 30 போட்டோம் அப்படின்னா 1260 நாட்களுக்கு வரும். சரிங்களா? How many of you understood? புரிஞ்சுங்களா? Okay. Now here we are looking at that this first beast is going to persecute God's people for 42 months. இப்ப நம்ம என்ன படிச்சிட்டு வரோம்? முதலாவது மிருகம் தேவனுடைய பிள்ளைகளை 1260 நாள் 42 மாதங்கள் அது என்ன செய்யும்? அது துன்பப்படுத்தும். And during this time God's people will witness for the same period of time, and that's what we had seen in verse 3 for 1260 days. அந்த காலகட்டத்துல அந்த 42 மாசம் அதாவது 1260 நாட்கள் தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரை சாட்சியாக அறிவிப்பாங்க. One more thing we need to understand, a day in prophecy is equal to 1 year. இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் வந்து ஒரு வருஷத்தை அதை என்ன செய்யும்? குறிக்கும். Where did we get that clue? சரி, அது அந்த குறிப்பு எங்க இருந்து வந்துச்சு? அந்த குறிப்பு எங்க இருந்து எடுத்தோம்? It's found in the book of Ezekiel, the 4th chapter and verse 6. எசேக்கியேல்ல 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் குறிக்கும் என்பது வசனங்கள்லாம் இருக்குது. Let's read that. சரி, அதை நம்ம படிக்கலாம் பாருங்க. Ezekiel, the 4th chapter and verse 6. நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாக ஒரு கழித்து யூத வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். Did we get that clue? அந்த வசனத்துல அந்த குறிப்பு இருக்குதா? ஒவ்வொரு நாளுக்கு பதிலாக ஒவ்வொரு வருஷத்தை என்ன செஞ்சேன்? கட்டளையிட்டேன். See, Bible prophecy is little bit like maths. சரி, வேதாகம தீர்க்க தரிசனம் அப்படியே இந்த கணக்கு பாடம் மாதிரியே இருக்கும். So all that you need to do is get the clues and apply it, then it makes it very clear. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த குறிப்பை பிடிச்சு இங்க செயல்படுத்தி கண்டுபிடிச்சலாம்.
So let me make that clear for the ones who are listening for the first time. ஒருவேளை இங்க நீங்க முதல் முறையா சத்தியம் கேட்கலாம், ஆனா உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா இல்லையா? ஓரளவுக்கு புரியும். Okay, so we learned about the first beast. நம்ம முதலாவது மிருகத்தை குறித்து பார்த்தோம். First beast comes from where? இந்த முதலாவது மிருகம் எங்க இருந்து எழும்புது? It's from the sea. சமுத்திரத்துல எழும்புது. How long does it rule? அந்த முதலாவது மிருகம் எத்தனை வருஷம் ஆளுகை செய்யும்? It is 42 months. 42 மாதங்கள், 1260 நாட்கள். 42 months are equal to how many days? 42 மாசம் வந்து எத்தனை நாட்களை குறிக்கும் படிச்சோம்? 1260. 1260 நாட்கள். If one day is equal to one prophetic year, 1260 days is equal to how many years? ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் அப்படின்னா 1260 நாட்களுக்கு எத்தனை வருஷம் வரும்? 1260 வருஷங்கள் வரும். Is that clear? இதுவரைக்கும் தெளிவா புரிஞ்சுங்களா? Any confusion? ஏதா குழப்பம் இருக்குங்களா? Any confusion? ஏதா குழப்பம் இருக்குங்களா? No, there's no confusion. சரி, எந்த குழப்பமும் So இல்லை. we are learning that this time period, the first beast is going to persecute God's people. இந்த காலகட்டத்துல தான் இந்த முதலாவது மிருகம் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய துன்பப்படுத்தும். See, the book of Revelation, the same thing is given in other texts. ஏன்னா வெளிப்படுத்து 13:5 வருஷத்துல படிச்சோம்ல, அதே காரியம் பல வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். Revelation the 12th chapter verse 6 again talks about 1260. வெளிப்படுத்து 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் 1260 நாட்களை குறித்து பேசுகிறது. Verse 14 also talks about the same time. 14ஆம் வசனத்திலேயும் அதே காலகட்டத்தை குறித்து பேசுது. We have completed the last three, so we have those texts. Two more texts are found in the book of Revelation, the 12th chapter. வெளிப்படுத்து 11ல 2:3 வசனத்திலே 13:5லையும் மீதமுள்ள வசனங்கள் வெளிப்படுத்து 12லயும் சொல்லப்பட்டிருக்கு. So let's look at this calculation. இப்ப இந்த காலகட்டம் சரித்திரத்துல எங்க நிறைவேறுது அப்படி பாருங்க. We have learned that the total time period will be 1260 years or 60 days. 1260 வருஷங்கள் இந்த முதலாவது மிருகம் ஆளுகை செய்யும் என்பதை நம்ம பார்த்தோம். அப்படிதாங்க? Now in order to calculate, you need to know when it begins so that we can begin to calculate. Am I இப்ப right? 1260 நாட்கள் சரித்திரத்திலே எங்க நிறைவேறுது என்பதை படிக்கணும்னா முதலாவது எங்க ஆரம்பிக்குது அந்த தேதி முதல்ல கண்டுபிடிக்கணும். வருஷத்தை We cannot put our own calculation and say it is going to begin from this time. நம்ம சொந்த கணக்கு போட்டு இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குது அப்படி நம்ம சொல்ல முடியாது. There must be a prophecy which tells us from where it begins. தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? சரியா சொல்லணும். எங்க இது ஆரம்பிக்குது என்பதை தீர்க்க தரிசனம் அதை So சொல்லணும். we had already looked at 42 months is equal to 1260 years. 42 மாசம் 1260 வருஷங்களை குறிக்கும் போது ஏற்கனவே நம்ம படிச்சோம். So to know the beginning of time, we are going to look at history, what has happened. சரித்திரத்தை நம்ம சரித்திர சான்றுகளை போய் படிச்சு இந்த காலகட்டம் எங்க ஆரம்பிக்குது என்பதை நமக்கு ஆதாரப்பூர்வமா We had learned last week about this, that the king Justinian was the one who gave authority to the bishop of Rome. ஜஸ்டினியன் ராஜா என்பவர் தான் இந்த ரோம்ல இருக்கிற பிஷப்புக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதை போன வாரம் நம்ம பார்த்தோம். We have learned that in Rome Christianity began to spread. ரோம்ல अनेक கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களா மாறினாங்க. So there were many churches, and for each church there was a bishop who was in control of that church. சுவிசேஷம் பல இடங்களில் போச்சு, अनेक சபைகள் நிறுவப்பட்டுச்சு. அதனால ஒவ்வொரு சபைக்கும் अनेक பிஷப்புகள் என்ன செஞ்சாங்க? அதிகாரமாக வந்தாங்க. But the bishop of Rome wanted to get more authority and power. ஆனா ரோம்ல இருந்த இந்த பிஷப்மார்கள் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இன்னும் பல அதிகாரம் நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. And so through cleverness and bribery he had gone to Justinian and obtained the power and authority that he will be now ruling over all the other bishops in Rome. ரொம்ப தந்திரமா ஜஸ்டின் ராஜா அவங்கள அணுகி ரோம்ல இருக்கக்கூடிய பல அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி பல அணுகுமுறைகளை அவங்க பின்பற்றினாங்க. And so this bishop's name is called as Vigilus. விஜிலஸ் அப்படின்னு ஒரு பிஷப் இருந்தார். And Justinian had sent his army to Rome. ஜஸ்டின் ராஜா என்ன செஞ்சாருன்னா அவருடைய ராணுவத்தை ரோமுக்கு அனுப்பி And under the protection of this military, he had appointed Vigilus to be now the bishop of Rome. ராணுவ பாதுகாப்பை ரோமுக்கு அனுப்பி அங்க இருக்கிற அந்த விஜிலஸ் அவர் என்ன செஞ்சாருன்னா ரோமுக்கு ஒரு அதிகாரியாக ஒரு பெரிய ஒரு தலைமை பொறுப்பை வந்து ஒப்படைச்சு. This is all recorded in history. இது எல்லாமே சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. And the time frame or the date is 538 AD. அது எத்தனாவது வருஷத்துல நிறைவேறிச்சு தெரியுமா? கிபி 538வது ஆண்டுல தான் இந்த காரியம் நிறைவேறிச்சு. So our calculation must now begin from where?
அப்படினா நம்முடைய அந்த கணக்கு எத்தனாவது வருஷத்துல ஆரம்பிக்கணும்? 538. 538 கிபிலிருந்து ஆரம்பிக்கணும். So if you read verse 1, we just read that, we'll read the last part of it. அந்த முதலாவது வசனத்தை வெளிப்படுத்தல் 13 Yeah, Revelation. வெளிப்படுத்தல் 13 ஏழாவது வசனம். Yeah, 7, I'm sorry. Revelation 13:7. ஏழாவது வசனத்துல கடைசி பகுதியை பாருங்களேன். Yes. மேலும் படிங்க. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. So we had seen that for this time period, that is 1260 years, the power was given so that he will control the people and nations. இந்த வசனம் என்ன சொல்லுது? அவனுக்கு 1260 வருஷங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ராஜ்யங்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் கொடுமைப்படுத்துவதற்காக, துன்பப்படுத்துவதற்காக, ஆளுகை செய்வதற்காக இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. We know in history what had happened. சரித்திரங்கள்ல என்ன நடந்துச்சு என்பதை எல்லாம் நமக்கு Once the bishop of Rome took control, ரோமை இந்த ஒரு பிஷப் விஜயலட்சுமி படிச்சோல்ல, அவரே தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளாக கட்டுக்குள்ள கொண்டு வந்த பிறகு his power was transferred to the Catholic Church. இந்த வல்லமை கத்தோலிக்க சபைக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? They begin to extend their power to all the other churches. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட அதிகாரத்தை மற்ற சபைக்கு மேலாகவும் நீட்டப்படணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. All over Europe, the power of the Pope was reigning supreme. போப்பினுடைய அதிகாரம் அங்க ஐரோப்பால இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அதை என்ன செய்து கொண்டு வரப்பட்டுச்சு. Did you know this time period, 1260 years, is called as the Dark Ages? 1760 வருஷங்கள் சொல்லல, இந்த காலகட்டம் சரித்திரத்துல இருண்ட காலம் என்று சொல்லி அழைப்பாங்க. You know why it is called Dark Ages? ஏன் அதை இருண்ட காலம் என்று சொல்றாங்க தெரியுமா? You know what is the word of God represented in what is the Bible? What is the Bible represented in the word of God? வேதாகமத்துல இந்த வேதாகமத்துல வேத வசனத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுது? It is represented as the light. அது வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு என்ன செய்யப்படுது? பேசப்படுது. Thy word is a lamp unto my feet and a light unto my path. உடைய வசனம் உடைய பாதைக்கு தீபமும் வெளிச்சமுமா இருக்குது என்று நம்ம படிக்கிறோம். And so once the control came to the bishop of Rome, he began to ban the Bibles. ரோமுடைய பிஷப்புக்கு எல்லா அதிகாரம் வந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? வேதாகமத்தை யாரும் பயன்படுத்த கூடாது என்று சொல்லி சில கட்டளைகள்லாம். No one was supposed to have Bibles in their homes. அவங்க ஒருவருடைய வீட்டில கூட வேதாகமம் இருக்க கூடாது என்ற கட்டளை புறப்பட்டது. Only the bishops are supposed to tell them what to do and they are supposed to follow that. அதிகாரத்துக்கு கூடிய பிஷப்மார்கள் மாத்திரம் தான் மக்கள் என்ன செய்யணும், மக்கள் நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் நீங்க கேட்கணும் என்று சொல்லி சில கட்டளைகள். It was during this time all the fabrications in the church began to come. அந்த சமயத்துல தான் மனுஷனால் உண்டாக்கப்பட்ட अनेक கட்டுக்கதைகள் சபைக்குள்ளாக நடைபெற்றது. All the false teachings that you see and the practices that you see had originated during this time period. இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்கிற சபையில் இருக்கக்கூடிய अनेक பொய்யான சத்தியங்கள் எல்லாமே இந்த பிஷப்மார்கிட்ட இருந்து தான் கிளம்பி வருது. Teachings contrary to the word of God. தேவ வசனத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய பல உபதேசங்கள் இந்த காலகட்டத்துல தான் வந்துச்சு. In fact, even if anyone uttered the Lord's prayer, they were immediately put into prison and persecuted. அது மாத்திரம் கிடையாது, யாராவது இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை யாராவது சொன்னா கூட அவங்க உடனே என்ன செய்வாங்க? சரிப்படுத்துவாங்க. The false practices and traditions have come into the church. பழைய பாரம்பரியமான காரியங்கள் எல்லாமே சபைக்குள்ளாக வந்துச்சு. Burning of candles. இன்னைக்கு மெழுகுவர்த்தி எல்லாம் எரிக்கிறாங்கல்ல, Idol worship. பாரம்பரியமான காரியம், விக்கிரகத்தை வணங்கக்கூடிய காரியம், Idol worship. விக்கிரகத்தை வணங்கக்கூடிய ஒரு காரியம், Worship of Mary and saints. மரியாதை வணங்கக்கூடிய காரியம், பசுத்தவான்களை வணங்கக்கூடிய காரியம், இது எல்லாமே பாரம்பரியமா வந்தக்கூடிய காரியம். Infant baptisms. குழந்தைகள் ஞானஸ்தானம் என்று சொல்றல, இது எல்லாமே பாரம்பரியமா வந்த காரியம். Confessionals. இன்றைக்கு பாவ அறிக்கை மனிதனிடத்துல போய் பாவ அறிக்கை செய்றாங்க, பிரீஸ்ட் பாவ அறிக்கை செய்றாங்கல்ல, இது எல்லாமே பாரம்பரியமா வந்த காரியம். Festivals like Christmas and Easter celebrations. கிறிஸ்துமஸ், உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாடுறாங்கல்ல, இந்த பண்டிகை, இது எல்லாமே பாரம்பரியமாக நடைபெற்ற காரியம். Worship on Sunday. சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பாரம்பரியமா வந்த காரியம். All Saints Day. ஏதோ பரிசுத்த நாள் என்று சொல்லி வணங்குறாங்க, இதெல்லாம் பாரம்பரிய காரியம். These and many other things have crept into the church because what had happened? The Bible has been banned.
இப்படிப்பட்ட இந்த படிச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா 10க்கு மேற்பட்ட பாரம்பரியமான காரியங்கள் இதெல்லாம் சபையில எப்படி வந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல வேதாகம் என்ன செய்யப்படுச்சு பயன்படுத்தக்கூடாது இந்த கட்டளை இருந்ததுனால தான் இந்த மாதிரி And காரியங்கள் anyone who spoke against it were taken and burnt at stake. யாரெல்லாம் அந்த பிஷப்மார்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே மரத்துல கல்ல கட்டப்பட்டு என்ன செய்வாங்க உயிரோடு எரிக்கப்படுவாங்க. But God raised up reformers. ஆனா அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அநேக சீர்திருத்தவாதிகளை எழுப்பினார். You know from where the reformers came? இந்த சீர்திருத்தவாதிகள் எங்க இருந்து வந்தாங்க தெரியுமா? They came from the Catholic Church itself. அந்த கத்தோலிக்க சபையில இருந்து அநேக சீர்திருத்தவாதிகள் எழுப்பினாங்க. How did they come? அவங்க எப்படி வந்தாங்க? The same people who went for training into the Catholic Church, அந்த கத்தோலிக்க சபையில சத்தியத்தை படிப்பதற்கு வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று போனவங்க they were getting trained to be the priests. அவங்க ஆசாரியர்களா மாறணும் நினைச்சு பயிற்சிகளா எடுத்தாங்க. But they went to the library அங்க இருக்கக்கூடிய அந்த புத்தக சாலைக்கு அவங்க போகும்போது and found the Bible there. அங்க வேதாகமத்தை பார்த்தாங்க. And when they begin to read the Bible, they understood that what was being practiced in the church was contrary to the Bible. அவங்க வேதாகமத்தை அங்க தேடி படிச்சு கொண்டே இருக்கும்போது கண்டுபிடிச்சாங்க இந்த சபையில நடக்கக்கூடிய எல்லா காரியமும் வேதாகமத்துக்கு எதிராக இருக்குன்னு நினைச்சு கண்டுபிடிச்சாங்க. And so they took a stand in order to share this truth with others. இந்த சத்தியத்தை படிச்ச உடனே நம்ம ஆண்டவருக்காக நிக்கணும் என்று சொல்லி தேவனுக்காக நின்று இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து And the கொண்டாங்க. church did not like it and therefore they burned them at stake. ஆனா சபைக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால உயிரோட அவங்களை என்ன செய்யறாங்க மரத்துல கட்டி This is வச்சிருக்காங்க. what is the testimony of Jesus Christ. இதுதான் இயேசுவினுடைய சாட்சியாக இருக்கிறது. So you'll have different reformers like John Huss, John Calvin, you'll find Martin Luther, all these people, the church wanted to persecute those who spoke the truth. ஜான் ஹெஸ், ஜான் கேல்வின், மார்ட்டின் லூத்தர் என்று சொல்றோம். இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதி அந்த காலகட்டத்துல எழும்பி சத்தியத்துக்காக நின்னாங்க. ஆனா இவங்க எல்லாருமே துன்புறுத்தப்பட்டாங்க. So you can see the bishop, the pope being there and trying to burn the Bibles. You can see all these are Bibles. இந்த படத்துல நம்ம பார்க்கறோம்ல இங்க ஒரு பிஷப் இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். அநேக வேதாகமங்களை அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய சில காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். And they had burned people at stake. மரத்துல நிக்க வச்சு உயிரோடு அநேக நபர்கள் அவங்க எரிச்சாங்க. Why are we learning this? ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம்? We had learned second beast is going to do something similar to that. That's the reason why we are learning it. இதெல்லாம் யார் பண்ணதும் படிச்சிட்டு இருக்கோம்? முதலாவது மிருகம் பண்ணுச்சு. இப்போ இரண்டாவது மிருகமும் அந்த முதலாவது மிருகத்தை போல செய்யும். அதுக்காக இதெல்லாம் படிச்சிட்டு இருக்கோம். So we had read this again in verse 7 that the authority was given for 42 months. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம்? 42 மாசம் அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. And over every tribe, tongue and nation. அந்த 7வது வசனத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்கு மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதியின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. Now this is again a history that is recorded where it says great numbers were driven from their habitations. இந்த வசனம் இந்த இதுல சரித்திரத்தில் சொல்லப்பட்ட சில சான்றுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக நபர்கள் அவங்க வீட்டிலிருந்து துரத்தப்பட்டாங்க. Children were stripped naked. குழந்தைங்க அவங்க நிர்வாணமாக்கப்பட்டாங்க. And inhumanly massacred. அநேக மனித ஒரு மனசே இல்லாம அநேக பேர் கொல்லப்பட்டாங்க. So there was a severe persecution against God's church or the woman. அந்த காலகட்டத்துல தேவனுடைய சபைக்கு எதிராக ரொம்ப மோசமான சில உபத்திரவங்கள் நடந்துச்சு. The word of God tells us what happened to God's church during this dark ages. இந்த இருண்ட காலகட்டத்துல தேவனுடைய சபை என்ன செஞ்சுச்சு என்பதையும் வேதவசனம் சொல்லுது. Let's read Revelation the 12th chapter and verse 6. இப்போ 6வது வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஸ்திரீயானவள் அநாதரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1130 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. So are you following this story that is recorded here in the book of Revelation? வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற இந்த கதை நம்ம படிக்கிறோம். இந்த கதை மாதிரி படிக்கிறோம்ல, இது உங்களால பின்பற்ற முடியுதா? என்னென்ன நடக்குது எல்லாம் God had depicted in the form of prophecy and symbols. கதைகளை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சில அடையாளமாக அதை என்ன செய்றாங்க போட்டுக்கிறாங்க. So the first beast was persecuting God's people. முதலாவது மிருகம் என்ன செய்யுது? தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துது. For how long? எத்தனை வருஷம்? 42 months. For 42 months, which is 1260 42 years. மாசம் அப்படினா எத்தனை வருஷம்? 1260 வருஷங்கள். So what happened to God's people? தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த சமயத்துல என்ன நடந்துச்சு? What does it say? இந்த வசனம் என்ன சொல்லுது? The woman, where did it run? இந்த ஸ்திரீ எங்க ஓடி போனா? It went to the wilderness. வனாந்தரத்துக்கு ஓடி போனா.
What is the meaning of wilderness? வனாந்தரம்னா என்ன அர்த்தம்? Wilderness represents secluded place. வனாந்தரம் என்று தனித்து விடப்பட்ட ஒரு இடம். And that is where true God's people begin to keep the flame alive. அந்த சமயத்துல தான் எரிகிற நெருப்பை விடாபடியாக பிடிச்சிட்டு இருந்தாங்க தேவனுடைய பிள்ளைங்க. For 1260 years, this is called as the church in the wilderness. 1160 வருஷங்கள் சபை வனாந்தரத்தில் இருந்தனால வனாந்தரத்தின் சபை என்று அழைக்கப்பட்டுச்சு. And so we have seen that for this number of years, the church, the true church, was in the wilderness. They were doing something that was very important. அந்த 1260 வருஷங்கள் சபை வனாந்தரத்தில் இருக்கிற சமயத்துல ஒரு முக்கியமான காரியத்தை சபை செஞ்சுச்சு. என்ன You தெரியுமா? know what they were doing? என்ன செஞ்சாங்க தெரியுமா? They took their Bibles and ran to the wilderness. அவங்க வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்துக்கு போனாங்க. And there, for 1260 years, they begin to memorize the Bible. அந்த 1600 வருஷங்களே அங்க இருந்த தேவனுடைய சபை மக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணாங்க. They used to teach their children to memorize scripture so that when the scripture is not there in their hands, they can recite it out of their அங்க memory. இருந்த அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண வச்சு வேதாகம் இல்லாத காலகட்டத்துல அவங்க என்ன செய்யலாம்? மனப்பாடமா சொல்வதற்கு அவங்க பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. During this time period, they begin to train missionaries. இந்த காலகட்டத்துல अनेक ஊழியர்களை என்ன செஞ்சாங்க? பயிற்சி கொடுத்து அவங்களை கொண்டு வந்தாங்க. And during this time period, they begin to copy the scriptures. அது மாத்திரமல்ல அந்த காலகட்டத்துல இந்த வேதாகமத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சு இன்னொரு காகிதத்துல அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? எழுதுனாங்க. And what they would do is they would go like peddlers or salesmen to the city. அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஏதோ பொருள் விற்கிற ஆளு மாதிரி தன்னை காண்பித்து நகரத்துக்கு போய் என்ன செய்வாங்கன்னா சட்டி தெரிவிப்பாங்க. And what they would do is they would make nice garments. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க நல்ல ஆடையை செய்வாங்க. And in those garments there would be a special garment. அந்த ஆடைகள்ல சில விசேஷ ஆடைகள்லாம் இருக்கும். Inside that garment there would be the word of God that is stitched inside. அந்த விசேஷமான ஆடையில வேத வசனத்தை தைத்து என்ன செய்வாங்க? அதுல பதிவு செஞ்சிருப்பாங்க. So when they went to somebody's home, அவங்க சில ஒருத்தர் வீட்டுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா, and when they found that people were interested, அங்க சில நபர்கள் நிச்சயமா ஆர்வமா இருக்காங்க அப்படின்னா, and they would ask them if they would be interested to buy this garment. இந்த விசேஷ ஆடையை நீங்க வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா அப்படி கேட்பாங்களா? And when they found that they were truly interested, they would sell this garment so that these people will have the word of God in their homes, memorize it, and begin to be faithful to God. நிச்சயமா அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விசேஷ ஆடையை அவங்க என்ன செய்வாங்க? விற்பனை செய்வாங்களா? ஏன்னா அந்த ஜனங்கள் அதை படிச்சு அவங்க மனசுல வச்சுக்குவாங்க என்பதற்காக இப்படி ஊழியர்கள் செய்வாங்களா? Faithful men and women kept this light alive in the wilderness. This is called as the church in the wilderness. விசுவாசமுள்ள தேவனுடைய ஆணும் பெண்ணும் அந்த காலகட்டத்தில் எரிகிற நெருப்பாக இந்த சத்திய வசனத்தை பிடித்துக் கொண்டே அவங்க இருந்தாங்க. These people were called as the Waldenses. இவங்க பேரு தான் வால்டனேயர்கள் என்று அழைக்கப்படுவாங்க. So in Italy, in Rome, where they were persecuting God's people, these people fled into the north, into the wilderness, and kept this flame alive. அந்த ரோம்ல இருக்கக்கூடிய இந்த இத்தாலி அந்த இடத்துல உபத்திரவங்கள் நடக்கக்கூடிய அந்த சமயங்கள்ல இவங்க வனாந்தரத்துக்கு போய் தேவனுடைய சத்தியத்தை அவங்க எரிகிற வெளிச்சமாக அவங்க பிடித்துக் கொண்டு வந்தாங்க. How many of you have your Bibles? எத்தனை பேர் உங்கள்ட்ட வேதாகமம் இருக்குது? I want you to raise your Bibles. இந்த வேதாகமத்தை நீங்க தூக்கி பிடிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். I want you to know this Bible we have in our hands because of these faithful Waldenses. Amen. Amen. அந்த சமயத்துல விசுவாசமுள்ள வாலிபர்கள் இருந்தனால தான் இன்றைக்கு உங்க கையில வேதாகமம் இருக்குது. If it is not for them, you and I won't have the Bible. அவங்க மாத்திர வேதாகமத்தை உறுதியா பிடிக்கல மனப்பாடம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எனக்கு இந்த கையில கூட வேதாகமம் வந்திருக்காது. They begin to copy on the parchments. அவங்க அந்த அவங்க ஆடைகள்ல ஒவ்வொன்றிலையும் அந்த மிருகத்துடைய ஒவ்வொரு இதெல்லாம் இதுலயும் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. And generation to generation the scriptures were copied and passed down. தலைமுறைக்கு தலைமுறைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதாகமம் என்ன செய்யப்பட்டுச்சு? கொண்டு போகப்பட்டுச்சு. For 1260 years, while the word of God was extinguished in Rome, you will find that the word of God was being a flame in the wilderness. அந்த ரோம்ல இருக்கக்கூடிய அந்த நகரத்துல வேதாகமம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அது தள்ளப்படுகிற அந்த சமயத்துல வனாந்தரத்துல வேதாகமம் என்ன செய்யப்பட்டுச்சு? அதிகமாக்கப்பட்டு அது வளர்ந்து கொண்டே போனது. Look at the testimony of these people recorded in Revelation, the 12th chapter and verse 11. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1 சொல்லப்படுகிற அவங்களுடைய சாட்சியை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். மரணம் நேர்ந்ததா இருந்தாலும் வெளிப்படுத்தல் 12:11
மரணம் நேர்ந்ததா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். How did they overcome? எப்படி அவங்க ஜெயித்தாங்களா? It says they overcame by the blood of the Lamb and the word of their testimony which was there in their mouths. இயேசுவின் இரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால அவங்க என்ன செஞ்சாங்களா? ஜெயித்தாங்க. They were fearless. அவங்க பயப்படுற ஆளே கிடையாதுங்க. Even though they were thrown to lions and beasts, அவங்க சிங்கத்துக்கு நடுவுல போடப்பட்டாலும் அவங்க பயப்படவே இல்ல. they stood firm for God. அவங்க ஆண்டவருக்காக உறுதியா நின்னாங்க. For how long did this happen? எத்தனை வருஷம் நடந்துச்சு? 1260. 1760 வருஷம் இப்படி நடந்துச்சு. Starting from 538 AD. 538ல இருந்து 1260 years will bring us to 1798 AD. ஆரம்ப வருடம் 538 கிபி. அதுல இருந்து 1760 ஆண்டுகளை நம்ம கூட்டணும் அப்படின்னா எங்க வரும்? 1798ல என்ன செய்யும் வரும். So for 1260 years of persecution took place. 1760 வருஷங்கள் உபத்திரவம் என்ன செஞ்சுச்சு நடந்துச்சு. Now we ask this question. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். What happened after this 42 months? இப்போ என்ன கேள்வி? இந்த இரண்டாவது மிருகம் எப்போ வரும்? ஒன்னாவது மிருகம் அப்புறம் வரும். அப்படிதானே? இப்போ இந்த 42 மாசம் முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு? Let's read Revelation 13 chapter and verse 3. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் படிங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு Okay, so that's what we wanted here. What happened? சரி, இந்த முதல் மிருகத்துக்கு என்ன நடந்துச்சு? இந்த வசனம் என்ன சொல்றது? What happened? Let's read that once again, the first part. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவான காயப்பட்டிருக்க கண்டேன். So there was a wound. சாவுக்கு ஏதுவான காயம். What type of wound? எப்படிப்பட்ட காயம்? Almost killing wound. Or almost, it's a deadly wound. கிட்டத்தட்ட சாவு ஏற்படக்கூடிய ஒரு காயம். Can you see how wonderful prophecy is? எவ்வளவு அருமையா இருக்கிறது நிறைவேற்றி தெரியுமா? So for after 1260 years, what's going to happen to this first beast? 1760 வருஷத்துக்கு அப்புறம் இந்த முதல் மிருகத்துக்கு என்ன நடக்க போகுது? There is going to be a deadly wound. சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் இந்த மிருகம் என்ன செய்ய போகுது? பட போகுது. We read that earlier in verse 10, almost similar to that. இதே மாதிரி காரியத்தை தான் 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அப்படிதானே? சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் என்ன செய்வான்? சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்படுவான். So for 1260 years, what did the first beast do? 1760 வருஷம் இந்த முதல் மிருகம் என்ன செய்யும்? It had put people into captivity, killed them, persecuted them. அப்ப இந்த முதலாவது மிருகம் இந்த 1260 வருஷங்கள் ஜனங்களை துன்பப்படுத்தி அதை அநேக ஜனங்களை சிறையில போட்டுச்சு. அப்படிதானே? So what will happen at the end of that time period? இப்ப அந்த மிருகத்துடைய கடைசி காலத்துல என்ன நடக்கும்? அந்த மிருகமும் சிறைப்பட்டு It will be போகும். taken into captivity. அந்த மிருகம் என்ன செய்யப்படும்? சிறைப்பட்டு போகும். Exactly according to prophecy. தீர்க்க தரிசனம் சொன்னபடியே இந்த முதலாவது மிருகம் சிறைப்பட்டு போச்சு. On February 15th, பிப்ரவரி 15ஆம் நாள் 1798. 1798ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? It was during this time that Napoleon was ruling France. அந்த காலகட்டத்துல பிரான்ஸ் தேசத்தை யார் ஆட்சி செய்து வந்தானா? நெப்போலியன் ஆட்சி செய்து வந்தார். And all Europe came under the control of the Catholic Church and the popes. ஐரோப்பா முழுவதுமே கத்தோலிக்க சபையின் கீழாக போப்பின் கீழாக வந்துருச்சு அந்த சமயத்துல. But Napoleon did not believe in the Bible or in the word of God. ஆனா நெப்போலியன் வேதாகமத்தை நம்புறது கிடையாது. ஏன்னா அவர் பிரான்ஸ் தேசத்துல உள்ளவர். அவர் ஆண்டவரை நம்புறது இல்ல. A few years before that, French Revolution erupted in France. கொஞ்சம் அந்த 1900 வருஷத்துக்கு கொஞ்சம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரான்ஸ் தேசத்துல ஒரு பெரிய சீர்திருத்தம் இருந்துச்சு. And now you'll find that when Napoleon now became the general or the one who was in control of France. இப்ப நெப்போலியன் பிரான்ஸ் தேசத்தை ஒரு ஆட்சி செய்கிறவராக அவர் இருக்கிறார். He didn't want to be controlled by popes. போப் என்ன கட்டுப்படுத்த கூடாது அப்படினு சொல்லி ஒரு பெரிய அதிகாரத்துல அவர் இருக்கிறாரு. So he sent his general. இப்போ அவர் என்ன செய்றாருன்னா அவர் தளபதி அனுப்புறார். His name was Berthier. அவர் பேர் வந்து பெர்தியர். He told him to take Pope as captive. இப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போய் போப்பை பிடிச்சி சிறையில போடு அப்படினு சொன்னார். And abolish
the papal control over the world. இந்த போப்பு அதிகாரம் எங்கெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சு நீ அழித்து விடு என்று சொல்லி சொன்னார். It all started because there was a Frenchman who was killed. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா பிரான்ஸ் தேசத்துல ஒரு நபர் கொல்லப்பட்டார். He was killed in Rome. ரோம்ல அவர் வந்து கொல்லப்பட்டார். So now Napoleon took that as an opportunity to go and put Pope under control and remove him from the இப்போ power. இந்த வாய்ப்பை சரியா யார் பயன்படுத்திட்டா அப்படின்னா நெப்போலியன் பயன்படுத்திட்டாரு. நம்ம ஆட்களே என்ன செய்யலாம் கொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரோமுக்கு போய் போப்பு பிடிச்சி எங்க வேணா போடு சிறையில போடு அப்படின்னு நினைச்சாரு. And so this Pope was taken to Valence. இப்போ இவர் வேலன்ஸ் என்ற இடத்துக்கு போப்பு வந்து கொண்டு போக போறாரு. And from then onwards it abolished this power of popes and control over the churches. அந்த சமயத்துல இருந்து போப்பினுடைய அதிகாரம் அதாவது 1798 அந்த வருஷத்துல போப்பினுடைய அதிகாரம் என்ன செய்யப்படுது ஒரு கட்டுக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. It took place in which year? எத்தனாவது வருஷத்துல இது நடந்துச்சு? 1798, February 15. பிப்ரவரி 15ஆம் ஆண்டு 1798வது ஆண்டு நடந்தது. Exactly as the Bible prophesied. வேதம் சொன்னபடியே துல்லியமா துல்லியமா. We had read this. It says, I saw one of its heads as it were wounded to death. வெளிப்படுத்தல் 13:3 என்ன படிக்கிறோம்? இந்த மிருகம் சாவுக்கு ஏதுவான காயம் ஏற்பட்டது. So now the question that we ask is, did it fulfill the prophecy the way it has been predicted? இப்போ உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா வேதாகமம் தெளிவா 1760 நாட்கள் இந்த மிருகம் ஆட்சி செய்யும் சொல்லுச்சு. துல்லியமா அது நிறைவேறிச்சா இல்லையா? Yes or no? Praise God for prophecy. தீர்க்க தரிசனத்துக்காக தேவனை நம்ம துதிக்கிறோம், நன்றி சொல்றோம். Prophecy never fails. தீர்க்க தரிசனம் என்ன செய்யாது ஒரு நாளும். And that's the reason why we know that in 2 Peter, the first chapter and verse 19, we have a more sure word of prophecy. அதனாலதான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு என்று பேதுரு எழுதுறார். Let's read that. அதை கொஞ்சம் படிக்கலாமா திருப்பியும்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 19 வசனம் பாருங்க. 2 பேதுரு 1:19ல 2 Peter, the first chapter and verse 19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் Yes. நமக்கு உண்டு. Yes. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். So what type of prophecy we have? எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்குன்னு சொல்லப்படுது? Sure. It is a sure word of prophecy. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் உண்டு என்று சொல்லப்படுது. How sure is it? எவ்வளவு உறுதியானது? 100% 100%? or 50%? 50%? It is 100% sure word of prophecy. 100% அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். History tells us what has happened. சரித்திரம் சொல்லுது என்ன நடந்துச்சு அப்படின்னு. But now we begin to see further into the picture that God has given. இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சில காரியங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். What would happen now when the deadly wound for the first beast take place? இப்ப சொல்லுங்க, அந்த முதல் மிருகம் சிறைப்பட்டு போன பிறகு சாவுக்கு எதுவான காயம் முதல் மிருகம் பட்ட பிறகு இப்ப என்ன நடக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுது? Praise God. Now you're all excellent students of prophecy. இப்ப நீங்க எல்லாருமே தீர்க்க தரிசனத்தை சிறப்பா இன்னும் நல்ல சிறந்த மாணவர்களா இருக்கிறீங்க. You know, actually I should tell you, I think Bishop Abraham will tell, you know more than the people who are studying in the colleges, isn't it? Seminary. Yeah, in the seminary, Bible seminary. அநேக வேதாகம கல்லூரிகள் இருக்குது, அவங்க அங்க படிக்கிற மாணவர்களை காட்டிலும் உங்களுக்கு இப்ப எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். After the study is over, I'll give you certificates. I'll ask Bishop Abraham to give you all certificates. இந்த வேத பாடம் முடிஞ்ச பிறகு உங்க எல்லாருக்குமே சான்றிதழ் இருக்குது. நம்ம விஷயம் வேபாரமா அவங்க எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுத்துருவாங்க. Now the question that I ask is the prophecy exciting? இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குதா இல்லையா? Yes or no? Praise God for that. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Is the prophecy easy to understand when you connect the dots? அங்கேயே சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு புரியுதுங்களா இல்லையா? Yes or no? Yes. Let me ask you another question. இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேக்குறேன். How many of you are listening for the first time? எத்தனை பேர் முதல் முறை இந்த தீர்க்க தரிசனத்தை கேக்குறீங்க? முதல் முறை. Praise God for that. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். And yet you have understood it. Am I right? முதல் முறை கேட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படிதானே? That is how wonderful the word of God is. வேத வசனம் இவ்வளவு சுந்தரமா இருக்கு. It is not a boring subject.
அது நமக்கு ரொம்ப அப்படியே சோர்வுடைய செய்யாது. It will make you be awake in the night. இரவுல கூட விழித்திருந்து கேட்கறதுக்கு நமக்கு உதவி It will செய்யும். make you think and reflect what you have learned. நம்ம படிச்ச காரியத்தை யோசித்து செயல்படுத்த உதவி And செய்யும். it will make you prepare your heart for the soon coming of Jesus. இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். It's almost now 8:30. கிட்டத்தட்ட 8:40 ஆயிடுச்சு. We have so much to journey. We just looked at the time period in which the second beast is going to come. நம்ம ஒரே ஒரு காரியம் தான் பார்த்துக்கிறோம். அந்த 7 பாயிண்ட்ல முதல் காரியம் என்னது? இந்த இரண்டாவது மிருகம் எப்ப வரும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த முதல் மிருகம் போன பிறகு அப்படின்னா 1898 ஆண்டு அந்த சமயத்துல இரண்டாவது மிருகம் என்ன செய்ய போகுது? So we looked at two things. ரெண்டு காரியம் பார்த்துக்கிறோம். One, it is going to be the second beast. முதலாவது பாயிண்ட் இது எத்தனாவது மிருகம்? அந்த இரண்டாவது மிருகத்தை படிக்கும்போது அது இரண்டாவது மிருகம். So we had learned the first beast came from sea. முதல் மிருகம் எங்க இருந்து வந்துச்சு? சமுத்திரத்துல. The second beast will come from the land. இரண்டாவது மிருகம் எங்க இருந்து வரப்போகுது? பூமியில. We have learned that the beast represents power or nation. மிருகம் ராஜ்யத்தை குறிக்கும் என்று நம்ம படிச்சோம். His first beast is from Rome. மிருகம் அந்த முதல் மிருகம் எங்க இருந்து வருது? ரோம்ல இருந்து வருது. Now we are going to study who the second beast is, which is coming from the earth. இப்ப பூமியில இருந்து ஒரு மிருகம் வருதுல, இந்த மிருகம் எதை குறிக்குது என்பதை நம்ம படிக்கணும். Till now we have learned the timing when the second beast is going to come. இரண்டாவது மிருகம் எப்ப வரும் என்பதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Now we need to learn about what is the meaning that this beast is coming from the earth. பூமியில இருந்து இந்த மிருகம் வருதுன்னு சொல்லப்பட்டிருக்குல, அதோட அர்த்தம் என்ன? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். But it's already time up. ஏற்கனவே காலம் போயிடுச்சு. It will take another 1 hour for us to understand. இன்னும் 1 மணி நேரம் ஆயிரம் இதை புரிஞ்சுக்கணும். How many of you will stay behind? எத்தனை பேர் Praise இன்னும் God for that. See, that is what prophecy does. தீர்க்க தரிசனம் இப்படிதான் என்ன செய்யும் நம்மள? It makes you excited. நம்மள இன்னும் கொஞ்சம் ஆர்வத்துல கொண்டு போகும். That's the reason why Jesus said, man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் 44 மணி நேரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தேவன் சொன்னார். It will not give you sleep. நமக்கு தூக்கத்தை கொடுக்காதுங்க. It will not give you hunger. நமக்கு பசியெல்லாம் உண்டாக்காது. It will create an earnest thirst and hunger so that we might be able to learn about God. வேத வசனத்தை படிப்பதற்குரிய ஊக்கமான தாகத்தை பசியையும் இந்த வேத வசனம் நமக்குள்ள உண்டாக்கும். Should we proceed or shall we stop? Yes. Proceed. Okay, let's quickly look to Revelation the 13th chapter and verse 1. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு இப்ப பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13 முதலாவது வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 13. Let me leave you with some clues so that when you go back, you have to read and come next week. Otherwise, we will not proceed. உங்களுக்கு சில குறிப்புகளை கொடுக்குறேன். நீங்க அதை மனசுல வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு சில காரியங்களை கொடுத்து நான் உங்களுக்கு விடுறேன். So you must be thorough with Revelation. Which chapter? 13th chapter. எந்த அதிகாரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை சரியா புரிஞ்சுக்கணும். So that if somebody comes to your home, யாராவது வீட்டுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா, what are you going to talk about? நீங்க எதை பத்தி பேச போறீங்க? Revelation the 13th chapter. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். You should be able to say, do you know, I heard this exciting truth about it and I want to share this with you. நான் ஆச்சரியமான சத்தியத்தை உங்களுக்கு நான் கேட்டேன், உங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லணும். What did the Waldenses do? வால்டர்கள் என்ன செஞ்சாங்க? வால்டனியர்கள் என்ன செஞ்சாங்க? Unashamedly they went, even though it was dangerous for them to go and share the word of God. ஆபத்துக்கள் இருந்தாலும் வெட்கப்படாம அவங்க முன்னாடி போய் சத்தியத்தை என்ன செஞ்சாங்க? அறிவிச்சாங்க. Now let's read verse 1. முதலாவது வசனத்தை படிக்க. வெளிப்படுத்தல் 13 முதலாவது வசனம். இன்று நான் ஆ கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. So here was John describing about this beast. இந்த முதலாவது மிருகத்தை குறித்து யோவான் கொஞ்சம் விவரிச்சு பேசுறார். As he was standing on the sand of the sea. அந்த மணலின் மேல கடற்கரை மணலின் மேல் நிக்கும்போது From the sea he saw the beast that is coming. அந்த கடல்ல இருந்து ஒரு மிருகம் என்ன செய்து எழுதி வருது. We have already learned about one clue. நம்ம ஒரு குறிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். What was the clue? அந்த ஒரு குறிப்பு என்னது? What does the beast represent? மிருகம் என்ன? மிருகம் எதை குறிக்கும் கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே. Yes or no? அப்படியே. What does the beast சரி, represent? மிருகம் எதை குறிக்கும்? It represents a nation or a power. ராஜ்யத்தை குறிக்கும், அதிகாரத்தை குறிக்கும். So if you put that and substitute, you can see that this power is coming from the sea. இப்ப இந்த மிருகம் இந்த ராஜ்யம் எங்க இருந்து வருது? சமுத்திரத்துல இருந்து வருது. What is the meaning of that? சரி, இப்ப சமுத்திரத்துல இருந்து வருது அப்படின்னா என்ன அர்த்தம்?
So in Revelation 13 chapter, these are two different beasts. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல ரெண்டு வெவ்வேறான மிருகத்தை குறித்து பேசுது. ஒரே மிருகம் One இல்ல. beast comes from the sea, முதல் மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருது. one beast comes from the earth. இரண்டாவது மிருகம் எங்க இருந்து வருது? பூமியில இருந்து வருது. Let's try to understand what is the meaning of sea. சமுத்திரம்னா என்ன? அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படிதான் சமுத்திரத்திலிருந்து வருதான். சமுத்திரம்னா என்ன? So we already got one clue, you need to get the other clue. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிருச்சு. இன்னொரு குறிப்பை கண்டுபிடிக்கணும். How many of you are excited to know what the sea represents? சரி, சமுத்திரம்னா எதை குறிக்கும்? எத்தனை பேர் அதை கண்டுபிடிக்கணும் ஆசைப்படுறீங்க? Let's turn to the book of Revelation 17 chapter and verse 15. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க, கண்டுபிடிச்சிடலாம். பின்னும் அவன் Yes. அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆகும். The Bible makes it very clear for each one of us. வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. What is the clue? என்ன குறிப்பு கொடுக்குது? Waters represent what? சமுத்திரம், அந்த தண்ணீர் எதை குறிக்குதா? மக்களை It represents people, tongues and nations. ஜன கூட்டத்தார், பாஷைக்காரர், ராஜ்யங்களை குறிக்குது. So if you see in Daniel the 7th chapter, very similar thing is given. தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போனால அங்கேயும் சில மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து வர்ற மாதிரி ஒரே காரியம் அங்க பேசப்படுது. Let's see that so that we'll put this connection together. கொஞ்சம் நம்ம அதை பார்க்கலாமே, அப்படின்னா இதுக்கும் அதுக்கு தொடர்பு பிடிச்சிடலாம். Daniel the 7th chapter and let's read from verse 1 onwards. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல And let's read in fact verse 2 and 3. இரண்டாம் வசனத்தை படிக்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய தானியேல் 7:2. Yes. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து என்ன செஞ்சன? எழும்பின. If we read verse 3. மூணாவது படிச்சோம்ல, 4 மிருகங்கள் எங்க இருந்து எழும்புது? சமுத்திரத்திலிருந்து எழும்புது. So here Daniel also had a similar vision like John. யோவான் பார்த்த மாதிரியே தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது. And Daniel, as he was seeing, he saw winds that were blowing on the sea. தானியேல் பார்த்து கொண்டே இருக்கும்போது அங்க சில காற்றுகள் சமுத்திரத்துல அடிக்குது. And he saw 4 beasts coming. அந்த சமயத்துல ஒரு 4 மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புது. Here John, when he was looking at the sea, he saw this terrible beast. இந்த பக்கத்துல வெளிப்படுத்தல படிக்கும் பொழுது இங்க யோவான் சமுத்திரத்தை பார்த்து இருக்கிற சமயத்துல அங்க ஒரு மிருகம் எழும்பி வருது. The winds in the Bible represent strife and commotion and wars. காற்றுகள் வேதாகமத்துல எதை குறிக்கும் அப்படின்னா யுத்தங்கள், சேதங்கள், அது என்ன செய்யும் குறிக்கும். So what does the water represent? தண்ணீர் எதை குறிக்கும்? சமுத்திரம் எதை குறிக்கும்? It represents people. ஜன கூட்டத்தார் அது குறிக்கும். So if you put all these clues together, you can see that where there are people, there is always a war that is taking place. இப்ப இந்த குறிப்பெல்லாம் ஒண்ணா பார்த்தோம் அப்படின்னா எங்க ஜன கூட்டத்தார் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன நடக்குது? சில யுத்தங்கள், காற்று, சேதங்கள் அங்க நடக்குது. Today is there a war? இன்றைக்கு யுத்தங்கள் இருக்குதா இல்லையா? Yes. Where all is happening? எங்கெல்லாம் நடக்குது இது? India and Pakistan. இந்தியா பாகிஸ்தான் நடக்குது. Israel. இஸ்ரேல் நடக்குது. ஹமாஸ் and நடக்குது. Houthis. Russia and Ukraine. You have in the world there is this war that is taking place. இந்த உலகத்துல अनेक யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். In other words, the wind is blowing on the people, isn't it? இன்னொரு வகையில தீர்க்கதரிசனமா நம்ம சொல்லணும் அப்படின்னா காற்றுகள் ஜன சமுத்திரத்து மேல அடித்து கொண்டே இருக்குது. And so the Bible tells us when these wars are taking place, அதனால தான் வேதாகமம் சொல்லுது there will be a power that will be rising. இந்த யுத்தங்கள், இந்த காற்றுகள் சமுத்திரத்துல அடிக்கிற சமயத்துல, இந்த யுத்தங்கள் ஜனக்கூட்ட மத்தியில நடக்கிற சமயத்துல அங்க சில ராஜ்யங்கள் மிருகம் எழும்புது அப்படின்னா ராஜ்யங்கள் எழும்புது அப்படின்னு அர்த்தம். In other words, these kingdoms had come by defeating another kingdom. அப்படின்னா இந்த ராஜ்யங்கள்லாம் எப்படி எழும்பி வருது அப்படின்னா இந்த ஜனக்கூட்ட மத்தியில யுத்தம் நடக்குது, அதுல ஜெயிச்சு இந்த யுத்தங்கள்லாம் இந்த மிருகம் என்ன செய்யுது? இந்த ராஜ்யம் எழும்பி வருது. How many of you attended Daniel seminar? எத்தனை You all பேர் have attended. Okay. So the first kingdom is, which is made up of head, is Babylon, which is, isn't it? தானியேல் செமினார்ல அனைத்து பேர் கலந்து கொண்டு கருத்தரங்கத்துல தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நெபுகாத்நேச்சர் ஒரு சிலை பார்ப்பாரு. அந்த பொண்ணு வந்து எதை குறிக்கும்? எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? பாபிலோன் ராஜ்யம். What's the second kingdom? சரி, இரண்டாவது ராஜ்யம் என்னது? Medo-Persia. How did it come?
இப்ப இந்த மேதை பெர்சியா எப்படி வந்துச்சு? It came by fighting against Babylon and overcoming it. பாபிலோன தோற்கடிச்சு சண்டை போட்டு யுத்தம் பண்ணி எது வந்துச்சு? மேதை பெர்சியா வந்துச்சு. The same thing, what's the next kingdom? அதே போல மேதை பெர்சியாக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வருது? Greece. கிரேக்கம். How did Greece become popular? Or how did it come to the scene? எப்படி இந்த கிரேக்க ராஜ்யம் ரொம்ப பிரபலமாச்சு? எப்படி வந்துச்சு? By fighting against Medo-Persia. அது மேதை பெர்சியாக்கு எதிராக சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அது So வந்துச்சு. can you see what the waters represent? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி இந்த ராஜ்யங்கள்லாம் வருது? Water represents two things. சமுத்திரம் ரெண்டு காரியத்தை குறிக்கும். Number one, it will arise from a place where it was another kingdom was already existing. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டத்தார் மத்தியில இருந்துதான் ஒரு இன்னொரு ராஜ்யம் செய்ய எழுப்புது. So Medo-Persia occupied the territory of Babylon. இப்போ இந்த மேதை பெர்சியா பாபிலோனை தோற்கடிச்சு பாபிலோனோட இடத்தை தனக்குள்ளாக்கிடுச்சு. Greece occupied the territory of Medo-Persia. இப்போ இந்த கிரேக்க ராஜ்யம் மேதை பெர்சியாவுடைய அந்த இடத்தை தனக்குள்ளாக்கிடுச்சு. So this was already nations that were existing, and this beast is going to come from the sea. That means it will occupy the territory. ஏற்கனவே ஒரு தேசம் இருக்குது, அதற்கு மத்தியில இருந்து யுத்தம் பண்ணி சண்டை போட்டு இன்னொரு தேசம் என்ன செஞ்சு வருது. And the winds represents the war that they are going to win against another kingdom. இந்த காற்றுகள் எதை குறிக்குதுன்னா இன்னொரு ராஜ்யத்தோட யுத்தம் பண்ணி வரக்கூடிய சில தேசங்கள். So the first beast comes from where? முதலாவது மிருகம் எங்க இருந்து வருது? It comes from the sea. That means it will occupy a territory that was occupied before by another kingdom, and so by fighting against it, it takes over that kingdom. முதல் மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருது அப்படின்னா சமுத்திரத்தை குறிக்குது, ஜனக்கூட்டத்தாரை குறிக்குது. அது அதற்கு மத்தியில யுத்தங்கள் நடக்குது, சண்டை நடக்குது. அந்த சமயத்துல இந்த மிருகம் எழுப்பி ஏற்கனவே அங்க இருந்த ஜனக்கூட்டத்தாரோட சண்டை போட்டு என்ன செய்யுது? அந்த ஜனங்களுடைய இடத்தெல்லாம் கைப்பற்றி அது என்ன செய்து வருது. How many of us understood this? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? Now you already are students of prophecy and experts. இப்ப நீங்க எல்லாருமே வேதாகமத்தினுடைய ஒரு பெரிய சத்தியத்தை அறிந்த நபர்களா நீங்க இருக்கிறீங்க. If the sea represents a populated place, நல்லா யோசிங்க, சரிங்களா? இப்ப சமுத்திரம் வந்து ஜனக்கூட்டத்தார குறிக்குது அப்படின்னா what does earth represent? இப்ப பூமி எதை குறிக்கும்? சமுத்திரம் வந்து ஜனக்கூட்டம் உள்ள ஒரு இடத்தை குறிக்குது அப்படின்னா பூமி எதை குறிக்கும்? It is the opposite of the sea. Am I right? அப்படின்னா சமுத்திரத்துக்கு எதிரான ஒரு காய்கறி இந்த பூமி. சமுத்திரம் தண்ணி இருக்குது, பூமியில என்ன இல்ல? தண்ணி இல்ல. அப்ப அங்க ஜனக்கூட்டம் இருக்குது. அப்ப இங்க என்ன அர்த்தம்? ஜனக்கூட்டம் இல்ல அப்படின்னு அர்த்தம். In the beginning, when God separated the waters, there was land, there was sea. ஆண்டவர் ஆரம்ப காலத்துல இந்த தண்ணீர் என்ன செஞ்சாரு? அவரே பிரிச்சாரு. பிரிக்கும் போது அங்க பூமி இருக்குது, அங்க இன்னொன்னு என்ன இருக்குது? So in prophecy, if sea represents populated place, the earth represents unpopulated place. தீர்க்க தரிசனத்துல சமுத்திரம் வந்து ஜனக்கூட்டமுள்ள இடத்தை குறிக்கும், பூமி வந்து ஜனக்கூட்டம் இல்லாத வெறுமையான இடத்தை அது என்ன செய்யும்? குறிக்கும். Let's look at one more clue as we close for tonight. இந்த ராத்திரியில நம்ம கொடுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு முடியும். Revelation the 12th chapter வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் and verse 15. 15வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 12:15. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. So here it says that the dragon now sent in water. இங்க பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? சமுத்திர மனுஷருக்கும் தண்ணீரை ஊற்றுது அப்படின்னு சொல்லுது. அப்படிதானே? So when it casts out water, water represents whom? People. So the soldiers went to persecute the woman, which is the church. இந்த சமுத்திரம் ஸ்திரீ மேல வெள்ளத்தை ஊற்றுது. இந்த வெள்ளம் என்ன குறிக்கும்? ஜனங்களை குறிக்கும். ஆனா இந்த பாம்பு வலிசர்ப்ப சாத்தான் ஸ்திரீ மேல ஊற்றுறான் அப்படின்னா அவர் ராணுவத்தை அவன் என்ன செய்யறான்? அனுப்புறான். Now let's read verse 16. 16வது வசனம் பாருங்க. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. So now you get the clue, the earth, isn't it? இப்ப எது உதவி செஞ்சுதான் அந்த ஸ்திரீக்கு? வலிசர்ப்பம் தண்ணியை ஊற்றுது. அப்ப யார் மேல தண்ணி ஊற்றுது? ஸ்திரீக்கு. இப்ப இந்த ஸ்திரீக்கு யார் உதவி செஞ்சா? இந்த வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக
தன் வாயை திறந்து. அப்படிதானே? So earth represents இப்படி சொல்லுங்க, அந்த பூமி எதை குறிக்கும்? unpopulated area. We read that in verse 14, isn't it? ஜனக்கூட்டம் இல்லாத பெருமையான இடத்தை அதை செய்து குறிக்குது. Let's read verse 14. 14வது வசனம் பாருங்க. ஸ்திரீயானவள் Yes. அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. So where did the woman flee? இப்ப இந்த ஸ்திரீ எங்க ஓடி போனாலாம்? வனாந்தரத்துக்கு. Wilderness, or another word for that is it went to the earth. That means a place that is not inhabited by people, an isolated place. வனாந்தரத்துக்கு போனா அப்படின்னா மக்கள் இல்லாத ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு இடத்துக்கு அவ என்ன செஞ்சா போனா. So in the same way, earth represents what? அப்படின்னா பூமி எதை குறிக்குது? Unpopulated, where there is no people living, existing before. வெறுமையான கூட்டம், வெறுமையான ஒரு இடம், ஜனக்கூட்டத்தார் இல்லாத ஒரு இடம். And here God prepared a place for the woman or the church for 1260. 1760 வருஷம் அந்த அந்த மிருகம் உபத்திரப்படுத்த அந்த சமயத்துல தேவன் இந்த சபைக்கு ஒரு வெறுமையான ஒரு இடத்தை தெரிவித்தாங்க. Revelation the 12th chapter verse 11 says the second beast is going to come from the earth. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? இந்த இரண்டாவது மிருகம் எங்க இருந்து வரப்போகுது? அந்த பூமி. அப்படின்னா அந்த வெறுமையான தனித்து விடப்பட்ட மக்கள் கூட்டம் இல்லாத இடத்துல இருந்து இந்த மிருகம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. Now it is for us so that we might be able to read Revelation 13th chapter. இப்ப இது நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா நம்ம இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். What are the 7 clues? சரி, அந்த 7 குறிப்புகள் என்னென்ன? First one, முதலாவது குழு second அது beast. இரண்டாவது மிருகம். Next, இரண்டாவது குழு coming out of the earth. அது பூமியில இருந்து வருது. மூணாவது குழு It will be like a lamb. அது ஆட்டுக்குட்டி கொப்பா இருக்கு. நாலாவது குழு It has 2 horns. அதுக்கு Next, 2 கொம்புகள் இருக்கும். அஞ்சாவது speak like a dragon. அது Next, பரிசுத்த கூட பேசி 6 ஒண்ணு பூமியின் குடிகளை வணங்கும்படி செஞ்சது. பூமியின் குடிகளை வணங்கும்படி செஞ்சுச்சு. 7வது மிருகத்தின் முத்திரையை அமல்படுத்துச்சு. remember these 5 clues. Out of this, how many clues we already got? சரி, இந்த 7ல எத்தனை குழு நம்ம கண்டுபிடிச்சோம்? எத்தனை குறிப்பு கண்டுபிடிச்சோம் நம்ம? We already got 2. We are going to learn next week. So only when we do our homework in reading God's word. 2 காரியம் என்ன கண்டுபிடிச்சோம்? இது 5 தான் இருக்கு. உங்க எல்லாரும் வீட்டு பாடம் கொடுத்துருக்கா, நீங்க அதை படிங்க. படிக்க தான் என்ன செய்ய பாருங்க. Let's close it with verse 11 of Revelation the 12th chapter. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிச்சு நம்ம முடிக்கலாம். அந்த வசனத்தை படிச்சு முடிச்சிருங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் அவனை பிசாசை ஜெயித்தார்கள். And they overcame him by the blood of the Lamb and the word of their testimony, and loved not their life unto death. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் வேத வசனத்தினாலும் பிசாசை என்ன செஞ்சாங்க? தோற்கடிச்சாங்க. அவங்களுடைய ஜீவனை கூட அவங்க என்ன செய்யல? விரும்பவே இல்லை. Tonight as we close, இந்த ராத்திரி நம்ம முடிக்கிறதுக்கு the முன்னாடி question that comes is, உங்க மத்தியில நான் கேட்கக்கூடிய ஒரு எளிமையான கேள்வி என்னன்னு சொன்னா, can we love God's word even without life? நம்முடைய ஜீவனுக்கு மேலாக இந்த வசனத்தை நம்ம நேசிக்கலாமா? Can we hold on to the truth even though it is unpopular? இந்த வசனங்கள் இந்த சத்தியங்கள் நமக்கு நம்ம மத்தியில பிரபலமாக இருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தை கிடைச்சிச்சு அப்ப இந்த சத்தியத்தை உறுதியா பிடிக்கிறதுக்கு நம்ம Or விருப்பப்படுறோம். are we going to follow only when it is popular? சில நேரங்களில் ஒரு சத்தியம் பிரபலமா இருந்துச்சுன்னா அதை பிடிக்க ரெடியா இருக்கிறோம். பிரபலமே இல்ல, புதுசா இருந்துச்சுன்னா அது நல்ல சத்தியம் இல்ல, அது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். If that's your desire, I want you to stand as we close and ask God to give us this intense desire to stand for God's word. ஆண்டவரே, நான் படிக்கின்ற சத்தியம் என் வாழ்க்கையில எனக்கு தெரியாத பிரபலமாகாம இருந்தாலும் இந்த சத்தியத்தை நான் படிச்சு நான் உறுதியா நிற்பேன், அது என்னுடைய ஆசை விருப்பமா இருக்குது என்று நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா இந்த ராத்திரி நீங்கள் எழுதி நிற்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன். Let's close it with a word of prayer. வேத வசனம் நம்ம ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நம்ம முடிக்கலாம்.